الله وسلم وبارك على حبيبنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அல்லாஹு தஆலா எங்களுடைய இந்த ஒன்று கூடலை கபூல் செய்து கொள்வானாக. எங்களுடைய ஈமானுடைய அதிகரிப்புக்கும் அமல்களுடைய அதிகரிப்புக்கும் அதிலும் விசேஷமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத், அவர்களுடைய அன்பு, அவர்களுடைய நேசம், அவர்களுடைய இரக்கம் எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிவதற்கும் ஏற்படுவதற்கும் யா அல்லாஹ் எங்களுடைய இந்த ஒன்று கூடலை நீ காரணமாக ஆக்கி வைப்பாயாக. அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சூரா ஆல இம்ரான் குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹு வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும். நபியே, மனிதர்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவான். என்று சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில ஆக லேசாக ஆக உயர்ந்த அந்தஸ்தை அடைவதற்குரிய ஒரு ஹதீஸ அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு செய்திருக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு தடவை நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில உட்கார்ந்து இருக்கிறேன். அந்த நேரம் ஒரு கிராமப்புறவாசி நபி அவர்களுடைய சபைக்கு வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ் மத்த ஸாஅ, கியாம நாள் எப்பொழுது வரும் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக இருந்தார். இரண்டாவது தடவையும் கேட்டார், கியாம நாள் எப்பொழுது வரும்? பதில் நபி அவங்களுக்கும் தெரியாது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்தாங்க, பதில் சொல்லல. மூணாவது தடவை கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஃபமாதா அஅதத்த லஹா, கியாம நாளுக்காக நீர் என்ன தயாரிப்பு செய்திருக்கிறீர்? அந்த மனிதர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் கியாம நாளுக்காக, மறுமை நாளுக்காக நிறைய நபில் தொழுகைகளையோ நிறைவான நபில் நோன்புகளையோ நான் தயார் செய்து வைத்திருக்கவில்லை. வலாக்கின்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹ், நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறேன் என்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கேட்டு சொன்னார்கள், அன்த மஅ மன் அஹ்பப்த அவ் கமா قال அலைஹி ஸலாத்து வஸலாம், நீங்கள் யாரை நேசித்தீர்களோ, யார் மீது அன்பு வைத்தீர்களோ அவரோடு கியாம நாளில் இருப்பீர்கள் என்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த ஹதீஸ கேட்ட பொழுது எனக்கு உண்டான சந்தோஷம், நான் இஸ்லாத்துக்கு வந்த நாள் ஏற்பட்ட சந்தோஷத்தை தவிர அது போல ஒரு சந்தோஷம் எனக்கு உண்டானதில்லை. சொல்லிட்டு சொல்றாங்க, நான் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போல நிறைய பெரிய அமல்கள் செய்தவன் அல்ல. ஆனால் நான் அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உளமாற நேசிக்கிறேன். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற உயர்ந்த சஹாபாக்களை நேசிக்கிறேன். அவர்களோடு நாளை கியாமத்தில் நான் இருக்க வேண்டும் என்று ஆதரவு வைக்கிறேன் என்றார்கள். நேசம் இருக்கிறதே, அன்பு ஒருவர் மீது ஏற்பட்டால் கண்மூடித்தனமாக சரி அவரை பின்பற்ற மனது சொல்லும், அவருக்கு கிட்ட இருக்க வேண்டும் என்று மனது விரும்பும், அவரோடு வாழ வேணும், அவரை பார்க்க வேண்டும் என்று உள்ளம் ஆசைப்படும். அன்பு என்கிறது அல்லாஹ்வுடைய ஒரு வித்தியாசமான படைப்பு. சஹாபாக்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் விதைச்சதும் அதைத்தான். எந்த அளவுக்கு
கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் நேசித்தார்கள் என்றால் அவர்கள ஒருவர் தன்னுடைய வீட்டுல மனைவி பிள்ளைகளோட சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு, அவர்களுடைய சிந்தனை மனதுல அவங்களோட எண்ணம் வந்துட்டா அவருக்கு அந்த சாப்பாடு இறங்காது. சாப்பிட்ட சாப்பாடு அப்படியே வச்சுட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்காம அவருடைய மனது அமைதி பெறாது வச்சுட்டு வந்துருவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்க்கறதுக்கா சஹாபாக்கள் பயணங்கள் கூட போறத தவிர்த்து கொள்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரிஞ்சிருக்க இயலாதே என்ற அந்த கவலையால தன்னுடைய உயிர் போனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கால்ல ஒரு முள் தைக்கப்படுவது கூட சஹாபாக்களால பொறுத்து கொள்ள முடியாம இருந்தது. இது அவர்கள் வார்த்தைகளால சொல்லல, வாழ்ந்து சொன்னாங்க. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறைஷி காபிர்கள் பிடிச்சு கொண்டு போய் அவரை கொலை செய்வதற்காக ஒரு மரத்துல கட்டி வச்சிட்டு அம்புகளை அவருக்கு முன்னால வச்சு கொண்டிருக்கிறாங்க. ஒரே நேரத்துல பல அம்பு வீரர்கள் 40 பேர் சேர்ந்து ஒரே நேரத்துல அம்பால அவருக்கு எரிஞ்சு அவரை சித்திரவதை செய்து கொலை செய்வதற்கு எல்லாம் ரெடி. ஏன், அவர் ஒரு முஸ்லிம், அவ்வளவுதான். அந்த நேரம் அவரிடத்துல அபூ சுஃபியான் போய் கேட்கிறாரு, நீங்கள் இருக்கிற ஹுபைபை பார்த்து கேட்கிறார், நீங்க இருக்கிற இந்த இடத்துல நீங்க இல்லாம நீங்க உங்களோட மனைவி மக்களோட சுகமாக இருப்பதற்கும் நீங்க எந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதனால உங்களுக்கு இப்படி ஒரு மரண தண்டனையோ, அந்த இஸ்லாத்தை கொண்டு வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கொண்டு வந்து நாங்க இந்த இடத்துல வச்சுட்டு உங்களை விடுதலை செய்யறதாக இருந்தா நீங்க அதை விரும்புவீங்களான்னு கேட்கிறார். அபூ சுஃபியான் காபிராக இருக்கிற நேரம் அவர் சொன்னார், வரலாறு அவர் சொன்ன வார்த்தைகளை எழுதி வச்சிருக்குது, அது வார்த்தைகள் அல்ல, அவர் தன்னுடைய உயிரை கொடுத்து வரலாற்றுல எழுத வைத்த ஒரு வார்த்தை. அது, நான் என்னுடைய குடும்பத்துல சந்தோஷமாக இருப்பதற்கு பதிலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கால்ல ஒரு முள் தைப்பதை கூட நான் விரும்பல. என்ன கொலை செய்யுங்க நபி, அவங்களுடைய கால் ஒரு முள்ளு கூட அதுக்காக தைக்கப்படக்கூடாது, முள்ளு கூட குத்தக்கூடாது சொல்லிட்டு அதே மாதிரி அம்பால எரியப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டாங்க. அந்த அன்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களோட உள்ளத்துல விதைச்சது, ஏற்படுத்தியது. அல்லாஹ்வுடைய விதைப்பு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்தை அந்த ஃபிரௌனுடைய சபையில் இருந்த கொடுங்கோலர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா விதைத்ததை போல வஅல்கைது அலைக மஹப்பத்தன் மின்னி வலிதுஸ்னஅ அலா ஐனி. அல்லாஹ் சில மனிதர்களை பற்றிய அன்பை இன்னும் சில மனிதர்களுடைய உள்ளத்துல ஏற்படுத்தி வைக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு உள்ளத்துல கிடைச்சிட்டா அத மாதிரி ஒரு தௌஃபீக் அல்லாஹ் அக்பர். யா அல்லாஹ், எங்கள் எல்லோருக்கும் அந்த அன்பை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான அன்பை, அந்த பற்ற, அந்த ஷௌக், அந்த நேசத்தை அவருடைய மேலான தயாளத்தால் எங்களுக்கு நசீபாக்குவாயா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை படிக்கிற நேரம் நாங்க அதை விளங்கிக் கொள்வோம், அதை உணர்ந்து கொள்வோம். அடிக்கடி இப்படியான கிதாபுகளை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையுடைய பாடங்களை நாங்க படிக்கணும். படிக்கிற நேரத்துல தான் ஒவ்வொரு மனிதரும் அவருடைய வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகளை முன்னோக்குறாங்களோ, என்னென்ன விஷயங்கள் ஆசைப்படுறாங்களோ, எல்லாவற்றுக்கும் உரிய முன்மாதிரியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பார்ப்பாங்க. அது ஆம்பளையோ பெண்மணியோ ஆண்மகனோ பெரியவரோ சிறியவரோ, வசதி வாய்ந்த வசதி படைத்த ஒரு அரசரோ அல்லது ஒரு வறுமை வாய்ப்பட்ட ஒரு ஏழையோ, யாராக இருந்தாலும் இதுதான் கருத்து. அன்பானவர்களே, அந்த நபியுடைய வாழ்க்கைய நாங்க இந்த ரபியுல் அவ்வல்ல தான் படிக்கணும் என்கிற தேவை இல்ல. குறைஞ்சபட்சம் இந்த ரபியுல் அவ்வலில் ஆவது நாம் அதை படிக்க வேணுமே என்கிற கடப்பாடு நமக்கு இருக்குது இல்லையா? வருஷத்துல ஒவ்வொரு நாளும் அந்த நபியுடைய வார்த்தைகளை பெயரை சொல்லி அவர்களுக்கு ஸலவாத்தை சொல்லாட்டி எங்களோட தொழுக அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று நாங்க சொல்லாட்டி பர்து தொழுகையில
எங்களோட தொழுகை செல்லுபடியாகாது. அதனாலதான் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வரஃபஅனா லக திக்ரக், நபியே உங்களுடைய கீர்த்தியை புகழை நான் உயர்த்தி வைத்திருக்கிறேன். உலகத்துல யார் என்ன சொன்னாலும் உலகத்துடைய எல்லா திசைகளிலும் ஒரு நாளைக்கு 10 தடவைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் ஓங்கி ஒலிக்கப்படுகிறது. அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று அதான்ல சொல்லப்படுதா இல்லையா? யாரையாவது ஒரு மனிதருடைய பெயர், உலகத்துல எத்தனை பணக்காரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, எத்தனை ஜனாதிபதிமார்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ வல்லரசுகள் இருக்கிறாங்க, இருந்தாங்க போனாங்க, யாருடையாவது ஒருவருடைய பெயர் இந்த அளவுக்கு உலகத்துல எங்கேயாவது சத்தம் போட்டு சொல்லப்படுதா? யாருடைய பேரும் சொல்லப்படுறதில்லை. அப்பப்ப மேடைகள்ல அந்த சீசன்ல 1-2 பேர பேரை சொல்லுவாங்க, சிலர் அதுக்கு ஏசுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் உலகத்துடைய எல்லா நாடுகளிலும், எல்லா மூலைகளிலும், எல்லா இடங்களிலும் சப்தமாக மொழியப்படுகிறது. யாரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது, மாட்டார்கள். அல்லாஹ் எவ்வளவு உயர்த்தி வைத்திருக்கிறார். அந்த பேரை சொல்லாம இஸ்லாத்துக்குள்ள வரையும் மேலாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லாம தொலையும் மேலாது. அல்லாஹ் உயர்த்தி வச்சிருக்கிறார். அன்பானவர்களே, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அழகு, அவர்களுடைய அந்த முகம், அந்த தோற்றம், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த குணம், இதுகளை பார்த்தா சுப்ஹானல்லாஹ் ஆச்சரியப்படுவோம். அல்லாஹ் அவர்களுடைய உடம்புல இயற்கையான ஒரு வாசத்தை வைத்திருந்தால் அந்த வாசம் வீசிக்கொண்டே இருக்கும். யாருடையாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சு முசாஃபஹா செய்தா, அந்த அவர் எங்கெல்லாம் போறாரோ அவருக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரோட முசாஃபஹா செய்திருக்கிறார். அத்தர் வியாபாரியுடைய அத்தர் பெட்டியில் இருந்து கைய வெளியில எடுத்தா அந்த அத்தர் எல்லாம் கையால தொட்டுட்டு அதை அலைஞ்சிட்டு கைய வெளியில எடுத்தா எப்படி வாசம் வரும் கையில? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையில வாசம் இருந்து கொண்டே இருக்கும். அத்தர் வியாபாரியில கைய போல குமட்டுகிற வாசம் அல்ல, யாரும் நுகர்ந்திராத வாசம். அது அங்க மட்டும்தான் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வருடங்கள் ஹிதமத் செய்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் வாழ்க்கையில எத்தனையோ விதவிதமான வாசனை திரவியங்களை நுகர்ந்திருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட உடம்புல இருந்து வெளியாகக்கூடிய அந்த கஸ்தூரிய போல இன்பமான ஒரு வாசத்தை நான் நுகர்ந்ததில்லை. உறங்கினா உம்மு சுலைம்ங்கிற பெண்மணி போயிட்டு ஒரு குப்பியில அவங்களுடைய வியர்வையை சேர்த்து கொண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உம்மு சுலைம் கண்ணை முழிச்சாங்க, அந்த தோல்ல வடிஞ்சிருக்கிற வியர்வையை இந்த பெண் சேர்த்து கொண்டிருக்கிறார், என்ன செய்றீங்க? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களோட வியர்வையை கொஞ்சம் எடுத்துக்கொள்றோம், அத்தராக பூசிக்கொள்றதுக்கா. ஏண்டா எல்லா அத்தர்களை விட அது வாசமானது. அல்லாஹ் அக்பர். உடம்புல இருந்து வெளியாகக்கூடிய கழிவுகளை கூட அல்லாஹ் மனமாக ஆக்கி வைத்திருந்தான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் அவங்கள பார்த்துட்டு யூதர்கள்ல தௌராத்த படிச்சவங்க அப்துல்லா இப்னு சலாம் போன்றவங்க ரலியல்லாஹு அன்ஹு யூதர் பார்த்துட்டு சொல்றாங்க, லைஸ வஜ்ஹுஹு வஜ்ஹ கத்தாபின் லைஸ ஹாதா பிவஜ்ஹி கத்தாப். ஒரு பொய் சொல்றவருடைய முக வதனம் இல்லை இவருடைய முகம். இந்த முகத்தை பார்த்து யாரும் பொய்யர்னு சொல்லுவாங்களா? அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அந்த நபிய படைச்சி, அந்த நபி எந்த நேரம், எந்த காலம், எந்த சமூகத்துல வெளியாகணும் என்கிறத முடிவு செஞ்சிருந்தார். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா ஆமுல் ஃபீல் என்கிற அந்த யானை வருடம் என்று சொல்லக்கூடியது, அப்ரஹாவுடைய படை காபத்துல்லாவை அழிக்கணும் என்று வந்து அவர்கள் அழிக்கிறதுக்கு வந்த நேரம், யமன்ல இருந்து வந்த ஒரு படை, ஹபஷாவில இருந்து வந்த ஒரு படை அழிக்கிறதுக்கு வந்த நேரம், அல்லாஹு தஆலா அபாபீல் என்ற பறவை கூட்டங்களை அனுப்பி, அல்லது பறவைகளை கூட்டம் கூட்டமாக அனுப்பி ஒரு யானை படைய காபாவுடைய சுற்று வட்டாரத்துல அழிச்ச அந்த நிகழ்வை குறைஷியர்களால மறக்க இயலாது. அவங்க காபிர்கள், அந்த நேரம் முஷ்ரிக்குகள். ஆனாலும் காபத்துல்லாவை நபி அவர்கள் பறக்கல்ல,
இந்த நிகழ்வு நடந்த அந்த வருடத்தில்தான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் பிறக்க வைக்கிறார். உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறாங்க. பிறக்கிறது ஒரு திங்கட்கிழமை. எங்கட இந்த இங்கிலீஷ் கணக்குல பாக்குறதாக இருந்தா கிறிஸ்துவுக்கு பின், கிறிஸ்து என்று சொன்னது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பத்தானே. நாங்க இன்னைக்கு 2025 இருக்கிறோம்டா, கிறிஸ்துக்கு பின் 571 ஏப்ரல் மாதம் 22வது திகதி ஒரு திங்கட்கிழமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் ரஹீகுல் மக்தூம் என்ற ஒரு பெருமதியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு கோர்வை செய்யப்பட்டிருக்கிற ஒரு கிதாப்ல இருக்குதான் நான் சொல்றேன். இந்த கிதாப் உலகத்துல பல மொழிகள்ல டிரான்ஸ்லேஷன் செய்யப்பட்டிருக்குது, தமிழ் மொழியிலையும் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நான் ஹஜ்ரத்திட்ட சொல்லி அதை உங்களோட PDF உங்களோட போன்களுக்கு தேவையாக இருந்தா எடுத்துக்கொள்ளுங்க. அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளலாம். கடைகள்ல வாங்குறதுக்கு இருக்குது, வாங்கலாம். தமிழ் மொழியில வாங்கி படிங்க. இங்கிலீஷ்ல அது இருக்குது, இந்த சீல் நெக்டா அது சொல்லி அந்த டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ்ல இருக்குது. அரபு மொழியில உலகத்திலேயே எழுதப்பட்ட, உலகத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட கிதாபுகள்ல ஒரு அழகான கிதாப் இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிற இந்த நேரம் நபி அவர்களுடைய தாய் சொன்னதாக வரலாற்று கிதாபுகள்ல இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு பதிவு செய்திருக்கிறாங்க. என்னுடைய அந்த குழந்தையை நான் பிறக்கிற நேரத்துல என்னுடைய அந்த பெண் உறுப்பிலிருந்து ஒரு ஒளி வெளியாகுவதை நான் பார்த்தேன். அந்த ஒளியிட வெளிச்சத்துல ஷாமுடைய கோட்டைகளுடைய காட்சி என்னுடைய கண்ணுக்கு தென்பட்டது அந்த ஒளியில. தாய் சொல்லி இருக்கிறார். அது அற்புதமான பிறப்பு. உமக்கு தெரியாத நபியோட நான் பெற்றெடுக்கிறேன். ஏனென்றா புள்ள பிறந்த 6 வயதுல அவன் ஒப்பாத்தாகிறா. ஆனா பிறக்கிற நேரம் ஒரு வித்தியாசமான பிறப்பு இது. அந்த தாய்க்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இன்னும் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அவங்க பிறந்த நேரம் கிஸ்ராங்கிறது பாரசீகம், பெர்ஷியன் எம்பையர் சொல்லுவோம். பாரசீக பேரரசனுடைய மாளிகையில சுமாராக 14 தூண்கள் அப்படியே இடிஞ்சு விழுந்திருக்குது. காரணம் தெரியாது. இதுவும் வரலாற்றுல எழுதப்பட்டிருக்குது. மஜூசிகள், நெருப்பு வணங்கிகள் வணங்கி கொண்டிருந்த நெருப்பை அவங்க ஒரு நாளும் அணைய விட மாட்டாங்க. அதாவது பகலாம் அந்த நெருப்பை பத்த வச்சு கொண்டே இருப்பாங்க. பிறந்த நேரம் அந்த நெருப்பு திடீரென அணைஞ்சிட்டு அல்லாஹு தஆலா உலகத்துல சில வித்தியாசங்களை உண்டு பண்ணினான். குழந்தை பிறந்ததோடையே எங்களுக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு நேரம். பாப்பா அப்துல்லா நபி அவர்கள் தன்னுடைய தாய் ஆமினாவுடைய வயிற்றுக்குள் இருக்கிற நேரம் வஃபாத் ஆகிட்டாரு. பாப்பா மௌத். புள்ள பிறக்கிறாரு. தாய் ஆமினா, கணவன் வஃபாத் ஆகிட்டாரு. ஏற்கனவே இஸ்லாம் என்னன்னு தெரியாது. மக்காவுல இருக்கிறாங்க. உம்மா பிள்ளை எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய கணவருடைய வாப்பா அப்துல் முத்தலிப் இடத்துல கொண்டு போய் சொல்றா, எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கிடைச்சிருக்குது, அவனோட மகண்ட பிள்ளை. சொன்னதோடையே அவன் அந்த குழந்தை எடுத்துக்கொண்டு முஷ்ரிக்காக சிலைகளை வணங்கி கொண்டிருந்தாலும் அல்லாஹ் ஒரு ரப் இருக்கிறான் என்கிற ஈமான் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா முஷ்ரிக்காக இருந்தாங்க. சிலைகளையும் வணங்குவாங்க, காபத்துல்லாவையும் தவாப் செய்வாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்துல கொஞ்சம் எச்சம் சொச்சம் அவங்களுக்குள்ள இருந்தது. அம்ர் இப்னு லுஹை என்று சொல்லக்கூடிய குறைஷி பரம்பரையைச் சேர்ந்த ஒரு மனிதன் தூய்மையாக வந்த இஸ்லாத்துல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்துல இவர் இந்த அம்ர் இப்னு லுஹை ஒரு பயணம் போன இடத்துல ஒரு சிலையை கண்டு அந்த கூட்டத்தார்ட்ட சிலை என்ற என்னன்னு கேட்டு அவங்க சொன்னாங்க, இது எங்கிட்ட நாங்க வணங்குற தெய்வம், உதவி தேடினா உதவி தரும் உங்களுக்கு இதெல்லாம் சொல்ல அந்த மனிதன் சிலையை கொண்டு வந்து குறைஷியர்கள்ட்ட சிலையை அறிமுகப்படுத்தினான். அங்கிருந்துதான் சிலை வணக்கம் நபி அவர்கள் பிறக்கிறதுக்கு பல 100 வருடங்களுக்கு முன்னால குறைஷியர்களுக்குள்ள புகுந்துச்சு. என்றாலும் அல்லாஹ்வையும் நம்பிக்கொண்டிருந்தான், இணை வச்சு கொண்டிருந்தான். அல்லாஹ் மன்னிக்காத பாவம். அப்துல் முத்தலிப் நபி அவர்களை கையால சுமந்து கொண்டு போய் காபாவுக்குள்ள போனார். ஏனென்றால் குறைஷியர்களுடைய பராமரிப்புல தான் காபா இருந்தது. இவங்களுக்கு அந்த காபாவுக்குள்ள போறதுக்குரிய அதிகாரம் இருந்துச்சு. அப்துல் முத்தலிப் அவர்தான் தலைவர் குறைஷியர்களுடைய. தன்னை பேர பிள்ளைய தூக்கி கொண்டு போய் காபாவுக்குள்ள போய் அல்லாவுக்கு நன்றி செலுத்திட்டு
அந்த காலத்துல அரபியர்களிடத்துல பிரபல்யமே இல்லாத ஒரு பெயரை இந்த குழந்தைக்கு வைக்க வேண்டும் என்ற ஆசையில் அந்த பெயரை வைக்கிறார். அவர் வைக்கல, அல்லாஹ் தஆலா அவருக்கு உள்ளத்துல உதயமாக ஆக்குகிறார். முஹம்மத் என்று பேர் வைக்கிறார். முஹம்மது என்றால் புகழப்படக்கூடியவர் என்று அர்த்தம். புகழப்படக்கூடியவர் என்று அர்த்தம். அந்த பேரை வைக்கிறார். புகழுக்குரியவர். அப்துல் முத்தாலிபுக்கு தௌராத்தும் தெரியாது, இஞ்சியிலும் தெரியாது, வேதம் என்றா என்னென்று தெரியாது, யூதர்கள் என்றா யார் என்று தெரியாது, கிறிஸ்தவர்கள் யார் என்று தெரியாது. அவங்க மக்காவுக்குள்ள இருக்கிறார்கள். ஆனா இந்த பெயரை அல்லாஹு தாலா தௌராத் இன்ஜீல்ல அல்லாஹ் சொல்லிட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாயால, எனக்கு பிறகு ஒரு நபி வரப்போகிறார், அவருடைய பெயர் முஹம்மத், அவருடைய பெயர் அஹ்மத், புகழுக்குரியவர் என்று அல்லாஹு தாலா சொல்லிட்டார். இவருக்கு அதெல்லாம் தெரியாது, யாரும் எதிர்பார்க்கல. இப்படி ஜாஹிலியாவுல இந்த எழுத வாசிக்க தெரியாத மக்கள் கூட்டத்துல இப்படி ஒரு நபி பிறக்க போகிறார், யாரும் எதிர்பார்க்கல. பேரை வச்சுட்டார். மக்கள் கேட்டாங்களாம் அவரிடத்துல, இது யாரும் அரபியர்கள்ட்ட ஃபேமஸ் இல்லாத, பிரபல்யம் இல்லாத பெயர். சொன்னார், என்னுடைய மனசு விருப்பமாக இருந்துச்சு, நான் அந்த பேரை வச்சுட்டேன். பேரை வச்சுட்டார். அதுக்கு பிறகு சுமாராக ஒரு கிழமைக்குள்ள தன்னுடைய தாயிடம் இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துட்டு போய் சுவைபா என்று சொல்லக்கூடிய அபூ லஹபுடைய அடிமை பெண்மணி நபி அவர்களுக்கு பால் ஊட்டுகிறார். இதே பெண்மணி ஹம்சா ரலியல்லாஹு அவங்களுக்கு பால் ஊட்டி இருக்கிறாங்க. நபி அவங்களுக்கு முன்னால ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு நபி அவங்களுடைய சாச்சா, அப்துல் முத்தலிபுடைய மகன், நபி அவங்களுக்கு முன்னால பிறந்தவர், பால் ஊட்டி இருக்கிறாங்க. அதே பெண்மணி அபூ சலமா ரலியல்லாஹு அவங்களுக்கு பால் ஊட்டி இருக்கிறாங்க. துவைபா அபூ லஹபுடைய அடிமை பெண், காபிராக இருந்த பெண், நபி அவங்களுக்கு பால் ஊட்டுறாங்க. அரபியர்களிடத்துல ஒரு வழக்கம் இருந்துச்சு, என்னன்னா ஒரு குழந்தை பிறந்தா அந்த பிள்ளைக்கு பெற்ற தாய் ஒரு கிழமை பால் ஊட்டுவா. அதுக்கு பிறகு அந்த பெண்கள் பால் ஊட்டாம நல்ல நல்ல அரபு பேசக்கூடிய நாவன்மையுள்ள நல்ல தேக உடம்பு ஆரோக்கியம் உள்ள பெண்களிடத்துல பால் கொடுக்கறதுக்கு கொடுப்பாங்க. பல காரணங்கள் அதுக்கு அரபியர்கள்ட்ட அது இருந்திருக்கு. அதுல ஒன்று, பால் கொடுக்கிற அந்த பெண்ணுடைய நல்ல குணம் இந்த குழந்தையிடத்துல வரும். அந்த பெண்களுக்கு இருக்கிற உடம்புல இருக்கிற ஆரோக்கியம் இந்த பிள்ளைகளுக்கு வரும். அவர்களுடைய சூழல், அவர்களுடைய சாப்பாடு, அவர்களுடைய அந்த நல்ல ஆரோக்கியம் உங்களுக்கு வரணும். அவர்களுடைய நல்ல பாசை வளமும் மொழி திறமையும் உங்களுக்கு வரணும்ங்கிறதுக்காக முக்கியமான இடங்கள்ல கொடுத்து பால் ஊட்டுவாங்க பிள்ளைகளுக்கு. 2 வருஷம் பால் ஊட்டினா அதுக்குரிய பேமெண்ட்டையும் கொடுத்துருவாங்க, பெரிய கொடைகளையும் கொடுப்பாங்க. இது அரபியர்கள்ட்ட ஒரு பொதுவான வழக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நேரத்திலேயும் பொதுவாக மக்கள் கிராமப்புறங்கள்ல இருந்து வந்து பிள்ளைகள் எடுத்து பால் ஊட்டி கொண்டு போய் கொடுப்பாங்க. 2 வருஷத்துல அந்த 2 வருஷம் பால் ஊட்டினத்துக்குரிய பெரிய ஒரு கூலிய இந்த தாய்கள், அந்த பெற்றோர்கள் கொடுப்பாங்க. இது ஒரு வழக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்தாங்க. ஒரு வித்தியாசமான பிறப்பு. சில கிதாபுகள்ல முடி அழகாக தலை வார்ந்தவர்களாக, ஹத்னா செய்யப்பட்டவங்களாக, ஒரு அழகான தோற்றத்துல சுருமா போடப்பட்டது போல உருவத்துல பிறந்தாங்க என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நபி அவர்கள் இருக்கிறாங்க பனு சஅத் என்று சொல்லக்கூடிய மக்காவுல இருந்து கொஞ்சம் தூரம் இருக்கக்கூடிய ஒரு கபீலா, ஒரு ட்ரைப், ஒரு கூட்டத்தார். பனு சஅத் என்று சொல்லக்கூடிய ஒரு கபீலா உள்ள ஒரு கூட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அப்படியே மக்காவுக்கு வாராங்க. பல பெண்கள் கணவன்மார்களோட வாராங்க. ஏன் வாராங்கண்டா, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த வருஷம் பிறந்த பிள்ளைகளை பாலூட்டத்துக்காக வாங்கிட்டு போவோம். வந்த பெண்களுக்குள்ள ஹலீமா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியும் தன்னுடைய கணவரோட, ஹாரிஸ் இப்னு அப்துல் உஸ்ஸா என்ற கணவரோட ஹலீமா வாரா. ஆனா இந்த பெண்மணி கொஞ்சம் லேட்டாகி வாரா. ஏனென்றா இவ வந்த ஒட்டகம் சாப்பாடு இல்ல, மெலிஞ்சு போய் இருந்ததுனால மெதுவாக வந்துச்சு.
எந்த பெண்கள் நல்ல உற்சாகமான வேகமான ஒட்டகத்துல வந்தாங்களோ வேகமாக மக்காவுக்கு வந்துட்டாங்க. வந்து பணக்கார வீட்டு பிள்ளைகளை எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. அந்த பிள்ளைகளை தேடி வரக்கூடிய நேரத்துல அந்த பெண்கள்ல பனு சாதை சேர்ந்த சாதங்கிற அந்த கோத்திரத்தை சேர்ந்த அந்த அவங்கள்ட்ட சொல்லப்பட்டுச்சு, ஆமினா என்ற ஒரு பெண் இருக்கிறா, அவள்கிட்டயும் ஒரு பிள்ளை இருக்குது முகமது என்று. அவரோட வாப்பா யாரு? வாப்பா அப்துல்லா வஃபாத்தாகிட்டார். எத்தீமான பிள்ளைய நாங்க எடுத்துட்டு போனா எதுவும் எங்களுக்கு கூலி தாரத்துக்கு அவங்களுக்கு கஷ்டப்படுவாங்க, எங்களுக்கு சம்பளம் கிடைக்காது சரியான என்று சொல்லி இந்த பிள்ளைய பலர் பார்த்துட்டு எடுக்காம போயிட்டான். தாய்க்கு மனதுல பாரம். கடைசியாக மெலிஞ்ச ஒட்டகத்துல ஹலீமா பித்து அபீதுவை பாராங்க. வந்து பார்த்தா மக்காவில் இருக்கிற பணக்கார வீட்டு பிள்ளைகள் எல்லாம் போயிட்டாங்க, எடுத்துட்டு போயிட்டாங்க. நேரத்துல வந்த பெண்கள் கொண்டு போயிட்டாங்க. ஹலீமா சொல்றா, சாதியா எல்லாம் வாங்கா பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. ஹலீமா சொல்றா, நான் போய் பார்த்தேன், எனக்கு முன்னால வந்தவங்க எல்லாருமே பிள்ளைகளை கொண்டு போனதுனால எனக்கு ஒன்றும் கிடைக்கல. வெறும் கையோட போற வெட்கத்துக்காக நான் இந்த ஆமினாவுடைய வீட்டுக்கு போயிட்டு அந்த குழந்தைய கையால் எடுத்துக்கொண்டு வெறும் கையோட போறா என்ற வெட்கத்துக்காக பிள்ளை எடுத்துக்கொண்டு நானும் கணவரும் எங்கட மெலிஞ்ச ஒட்டகத்துல போய் ஏறிக்கொண்டு எங்கட கூட்டத்தாருக்கு திரும்பி போறோம். எங்களுக்கு முன்னால பெண்கள் எல்லாரும் போயிட்டான். வயிற்றுல பசி, மார்புல பால் இல்ல, ஒட்டகத்துல கறந்து குடிக்கிறதுக்கு ஒட்டகத்துடைய மடியிலையும் பால் இல்ல, பஞ்சம் வறுமை கஷ்டத்துக்காக நாங்க போய் கொஞ்சம் போகல, எங்களுடைய ஒட்டகம் கொஞ்சம் வேகமாக நடக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் களைப்பாருவோம், ரெஸ்ட் எடுப்போம்ங்கிறதுக்காக தங்கினோம். கணவர் அந்த நேரம் ஒட்டகத்துல பால் இருக்குதான்னு பாக்குறதுக்கு ஒரு கோப்பையோட போனாரு. ஒட்டகத்துடைய பால் மடி சுரந்து போயிருக்குது. கறந்தா நிறைய பால். பல நாட்களுக்கு பிறகு அந்த குழந்தையோட வயிறு நிறைய பால் குடிச்சோம். திருப்பி பயணத்தை ஆரம்பிக்கிறோம். எங்களை விட முந்தி போன பெண்களுடைய ஒட்டகத்தை எல்லாம் எங்களுடைய ஒட்டகம் முந்தி கொண்டு போக ஆரம்பிச்சது. சாப்பிடல் ஒட்டகம், ஆனா ஒட்டகத்துல உற்சாகம் வேகம். சொல்றாங்க ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா, எனக்கு பார்த்ததுடைய ஆச்சரியம். நடந்தது ஒன்றுமில்லை, இந்த குழந்தைய நான் பொறுப்பெடுத்தது, நான் பாலூற்றேன், அனாத பிள்ளை. முதலாவது நாள் அந்த பிள்ளையுடைய பரக்கத்தை நாங்க பார்த்தோம். எங்கட நேரத்தோட வந்த பெண்கள் போறதுக்கு முன்னால நான் போய் சேர்ந்துட்டேன். இந்த பின்னால வந்த பெண்கள் பேசிக்கொண்டாங்க, இந்த ஹலீமாட ஒட்டகம் என்ன நடந்தது, தாமதமாக வந்தது, எங்கள் எல்லாரையும் முந்திக் கொண்டு அந்த போகுதே என்று மக்கள் பேசிக்கொண்டாங்க. வீட்டுக்கு போய் சேர்ந்தோம். எங்கட வீட்டுல அது போத ஒரு பரக்கத் எங்கட கண்ணால நாங்க கண்டதில்லை. எல்லாத்திலையும் அல்லாஹ் பரக்கத் செய்ய ஆரம்பித்தான். எந்த அளவுக்குண்டா, எங்களுக்கு ஆடுகள் இருந்துச்சு. அந்த ஆடுகளை நாங்க ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு இடத்துல ஆடு மேய்ப்பாங்க. எங்கட ஆடுகள் மேய்கிற இடம் பாலைவனம், புல்லுகள் இல்லாத வறண்டு போற நிலம். என்னுடைய ஆடு மேயக்கூடிய இடம், இந்த பிள்ளையை நாங்க வீட்டுக்கு கொண்டு போன பிறகு எங்களோட ஆடு மேய்கிற இடம் எல்லாம் பச்சையாக மாற ஆரம்பிச்சு. பச்சை புல்லு. அப்ப எல்லாரோட ஆடுகளும் போகும். இரவுல திரும்பி வர நேரத்துல அதே போன மாதிரி கொஞ்சம் அதை இதை சாப்பிட்டுட்டு மெலிஞ்சுதான் திரும்பி வரும். ஆட்டுல பால் இருக்காது. எங்கட ஆடுகள் எல்லாம் கொழுத்து போய் பால் நிறைஞ்சு கொண்டு திரும்பி வரும். எங்கட ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் தங்களுடைய ஆடு மேய்க்கிற இடையரிடத்துல சொல்லுவாங்க, இடையர்களே, இந்த ஹலீமா இவட ஆடு மேய்கிற இடத்துல போய் உங்களோட ஆடுகளை மேய்ச்சிட்டு வாங்கப்பான்னு சொல்லி ஊர்ல மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாருக்கும் விளங்கிட்டு ஹலீமாவுக்கு ஒரு பரக்கத் என்னமோ தெரியாது. ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இந்த குழந்தைய நான் எடுத்தா இந்த குழந்தையால என்னுடைய பால் மடி பால் சுரக்கும். இந்த குழந்தை எப்படிப்பட்டவர்டா, இவரோட நான் இன்னொரு பிள்ளைக்கும் பால் ஊட்டுவேன், இவரோட இன்னொரு பிள்ளைக்கும் நான் பால் ஊட்டுவேன். ஒரு மடியில ஒரு மார்புல பால் குடிச்சு அவர் மத்த மார்புல பால் குடிக்க மாட்டார். அவரோட அடுத்த சகோதரர் குடிக்கணும் இல்லையா? ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இந்த பிள்ளை என்னோட வீட்டுக்கு வந்ததுல இருந்து فلم نزل نتعرف من الله الزيادة والخير حتى مضت سنتا.
2 வருஷம் போச்சு, எப்படி போச்சுன்னு தெரியாது. இன்பமான பரக்கத்தான் ஒரு வாழ்க்கை வாழ்வோம். இஸ்லாம் நுபுவத் நபி ஒன்றுமில்லை. இன்னும் இந்த பிள்ளையோட பரக்கத்தை பாருங்க. அல்லாஹ் சில விஷயங்களை தெரிவு செய்த. அப்படித்தான் ஹலீமா என்ன நலவு செஞ்சாவோ தெரியாது. நபி அவர்கள் நபியான பிறகு 40 வருஷத்துக்கு பிறகு ஹலீமா திருப்பி மக்காவுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திச்சு தாய் நபி அவங்க அடிக்கடி போய் பார்ப்பாங்க. அந்த பெண்ணை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. 40 வருஷத்துக்கு பிறகு வந்து பாலூட்டின தாய். எப்படி அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, 2 வருஷம் முடிஞ்சு பிள்ளைய கொடுக்க மனசு இல்ல. பிள்ளைய பார்த்தா வகான யஷுப்பு ஷபாபன் லா யுஷ்பிஹுல் கில்மான். 2 வயது புள்ள மாதிரி இல்ல அவர் பெரிய புள்ள மாதிரி ஆகிட்டாரு 2 வருஷத்துல. அல்லாஹ் அவருடைய உடம்புல பரக்கத் வச்சிருந்தா. வகான குலாமன் ஜஃப்ரன், நல்ல பலமான உடல் உள்ள ஒரு பிள்ளையாக இருந்தாரு. நாங்க 2 வயசாகி பிள்ளைய திருப்பி கொடுக்கிற யோசனை இல்லை. உம்மா எங்களுக்கு ஒரு சாம் பணம் தராட்டி பரவாயில்ல, இந்த பிள்ளை எங்கட வீட்டுல கொஞ்சம் இன்ன நாள் தருவாண்டா, திருப்பி கொடுக்காம இருக்கலாதே. ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இந்த பிள்ளைய நான் தூக்கி கொண்டு போய் 2 வருஷம் முடிஞ்சு ஆமினா இடத்துல எடுத்துட்டு போனேன். என் மனசெல்லாம் பிள்ளைய கொடுக்க விருப்பம் இல்லை. உம்மாட்ட பிள்ளைய கொடுக்காம இருக்கவும் இயலாது. இந்த பரக்கத் விஷயம் எல்லாம் சொல்லிட்டு உம்மா வாங்கி எடுத்துருவா. இப்ப இவ சொல்றா, நான் தாயிடத்துல போய் சொன்னேன், ஆமினாவிடத்துல, பிள்ளை என்ன கொஞ்ச நாள் என்னைட்ட தாங்க, எனக்கு பயமாக இருக்குது. மக்காவுல தொற்று நோய்கள் பரவுற பொதுவாக, உங்களோட பிள்ளைக்கும் மக்காவுடைய தொற்று நோய் பரவிருமோ என்று பயமாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் நான் வச்சுட்டு நீங்க கேட்கிற நாள் தாரேன்னு சொன்னேன். உம்மாவும் உடம்பட்டுட்டா. பிள்ளைய திருப்பி கூட்டிட்டு வந்துட்டு ஹலீமா வச்சு கொண்டு இருக்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹா. இந்த நேரத்துல அவர் வந்து அவருக்கு 4 வயது ஆகிட்டு, 2 வருஷம் கூடிட்டது. 4 வயது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அந்த நேரம் ஒரு வித்தியாசமான நிகழ்வு நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலீமாவுடைய வீட்டுக்கு பக்கத்துல சில சிறுவர்களோட விளையாடி கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ரிவாயத். இந்த ரிவாயத்தை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்சிருக்கிறாங்க. நபி அவர்களே பெரிய வயதுல இத சொல்றாங்க, நான் பிள்ளைகளோட விளையாடி கொண்டிருக்கிறேன். அந்த நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்கு இடத்துல வாராங்க. எனக்கு 4 வயது. என்ன அப்படியே கீழே படுக்க வச்சாங்க. படுக்க வச்சதோடு என்னுடைய நெஞ்ச பிளந்தாங்க. 4 வயது பிள்ளை நபி அவர்கள் நெஞ்ச பிளந்து என்னுடைய ஹார்ட் அப்படியே வெளியில எடுக்கிறான். என்னுடைய இருதயத்தை வெளியில எடுத்தார்கள். அந்த இருதயத்திலிருந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஒட்டுகிற பொருள், ஒரு இரத்த கட்டி மாதிரி ஒரு பொருள் அப்படியே பிச்சு எடுத்தாங்க. எடுத்து விட்டு சொன்னார்கள், இது ஷைத்தானுடைய பங்கு. இது ஷைத்தான் இந்த இடத்துலதான் மனிதனை குழப்புறது, வஸ்வாசுகளை, பாவத்துடைய சிந்தனைகளை உருவாக்குற இடம். ஹாதா ஹப்பு ஷைத்தான் என்று சொல்லிட்டு அதை அப்படியே பிச்சு எடுத்துட்டான், வீசிட்டான். என்னுடைய உள்ளத்தை சொர்க்கத்தில் இருந்து அவர்கள் ஒரு தங்க பாத்திரம் கொண்டு வந்தாங்க. அதுல ஜம்சம் தண்ணீர் வச்சிருந்தாங்க. அதுல என்னுடைய ஹார்ட் அப்படியே வச்சு கழுவினாங்க. கழுவினத்துக்கு பிறகு நெஞ்சுக்குள்ள அந்த ஹார்ட்டை வச்சு அப்படியே என்னுடைய நெஞ்ச ஒட்டிட்டான். இத என்னோட வளர்ச்சி இருந்த சிறுவர்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தாங்க. பார்த்து கொண்டிருந்த சிறுவர்கள் எல்லாம் என்னுடைய தாயிடத்துல ஓடி போய், இன்ன முஹம்மதன் கது குதில், இன்ன முஹம்மதன் கது குதில், முஹம்மது மௌத்தாகிட்டாரு, முஹம்மது கொல்லப்பட்டுட்டாருன்னு சொல்லி உம்மாட்ட ஓடி போய் சொன்னாங்க. ஊட்டார்கள், வீட்டுல இருந்த ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஓடி வாராங்க. என்னுடைய முகத்துல நிறம் எல்லாம் மாறி போய் நான் பயந்து கொண்டு வாரத அவங்க பார்த்தாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வகத் குன்து அரா அஸர ذلك المخيط في صدري. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 50வது வயதுக்கு பிறகு நெஞ்சில தைக்கப்பட்ட அடையாளத்தை நான் காணக்கூடியவனாக இருந்தேன்னு சொன்னாங்க. அல்லாஹ் எங்கள் எல்லாருக்கும் ஆகியத்தை நசீபாக்குவானாக. பைபாஸ், ஓபன் ஹார்ட் சர்ஜரி எல்லாம் அந்த காலத்துல இருக்கல்ல. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய சஹீஹான ரிவாயத் முஸ்லிம்ல இருக்குது. நபி அவர்களுடைய நெஞ்சில தைக்கப்பட்ட அடையாளத்தை 50வது வயதுக்கு பிறகு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுல கண்டதை ரிவாயத் செய்திருக்கிறார். உம்மாக்கு என்ன தெரியுமா நடந்தது? உம்மா பயந்துட்டான். உம்மா பயந்தா இந்த பிள்ளைக்கு, அவங்களுக்கு தெரியாத மலக்கு, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, புள்ளட முகமெல்லாம் வித்தியாசம், நெஞ்ச பார்த்த நெஞ்சில் அடையாளம்.
உடனே பிள்ளைய எடுத்தா 4 வயது, கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனா உயிருக்கு ஆபத்து வந்தா யாரு பதில் சொல்ற? தாய் தூக்கிட்டு போய் சத்தம் இல்லாம ஆமினாட கையில ஒப்படைச்சிட்டு வந்துட்டா. அந்த நேரத்துல ஆமினா என்ன செய்யறா? குழந்தைய பொறுப்படுத்திக் கொள்றா. 6 வயது, 2 வருஷம் தாயோட இருக்கிறாங்க. ஆமினாக்கு எப்பொழுதும் கணவன் வஃபாத், அப்துல்லா வஃபாத் ஆகி அடக்கப்பட்டிருந்தது மதீனாவுல அபுவா என்கிற இடத்துல. நபி அவங்களோட வாப்பா ஒரு பயணம் போயிருந்த நேரத்துலதான் வஃபாத் ஆனாரு. மதீனாவுக்கு பக்கத்துல அபுவாங்கிற இடத்துல. ஆமினாவுக்கு மனதுல ஒரு ஆசை வந்துச்சு, கணவன் இந்த கபரை போய் பார்த்துட்டு வருவோம். மகன் 6 வயது, மகனை கையில தூக்கி கொண்டு போய் மதீனாவுக்கு போறா. தன்னுடைய வேலைக்கார பெண்ணோட போய் சுமாராக 500 கிலோமீட்டர், பேசில்ல, மக்காவில இருந்து 400 சொச்சம் கிலோமீட்டர் மதீனா. ஆமினா போறா. போய் கணவனுடைய கபரையும் தரிசிச்சுட்டு உம்மு ஐமன் என்ற தன்னுடைய சர்வெண்டோட போறா, ஹாதிமாவோட போய். அதுக்கு பிறகு ஒரு மாதம் இருந்துச்சு மதீனாவுல. திரும்பி வார வழியில அந்த தாய்க்கு வஃபாத் வந்த வருத்தம் ஏற்பட்டது. வருத்தம் ஏற்பட்ட நேரத்துல மதீனாவுல இருந்து திரும்பி வார வழி அபுவா என்கிற இடத்துல ஆமினா வஃபாத் ஆகிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயது 6. உம்மா மதீனாவுக்கு போனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாப்பா அப்துல்லாவுடைய கபரை தரிசிக்கிறதுக்காக. ஒரு மாசம் இருந்துட்டு திரும்பி வார வழி அபுவா என்கிற இடம் நோய் வந்துச்சு. ஆமினாவுக்கு வஃபாத் ஆகிட்டார். அல்லாஹ் என்ன ஹிக்மத்தை மறைச்சிருக்கிறான் தெரியாது. உம்மு ஐமன் என்ன செய்தா? கபரை தோண்டினா. இஸ்லாம் ஒன்றும் தெரியாத அந்த காலம் ஜாஹிலியா. ஆல் மவுத் என்ன செய்ய? அந்த பெண் கபரை தோண்டினா. ஆமினாவை நபி அவங்களும் அந்த உம்மு ஐமனும் சேர்ந்து அடக்கம் செய்யறாங்க. 6 வயசு பிள்ளைன்னா விளப்பம் வைக்கிற பிள்ளை, ஞாபகம் வைக்கிற பிள்ளை. நபி அவர்கள் கபரடியில இருந்து அழுதாங்களாம். உம்மாட கபரடியில இருந்து, விளப்பம் உள்ள பிள்ளை, கபரடியில இருந்து அழுதாங்க. இந்த தாய் ஹாதிமா உம்மு ஐமன் நபி அவங்களை சமாளிச்சு கூட்டிட்டு வந்துட்டாங்க. மக்காவுக்கு கொண்டு வந்து அப்துல் முத்தலிபுடைய கையில நபி அவர்களை கொடுத்தாங்க. அப்துல் முத்தலிப் தன்னுடைய, அவங்களுக்கு நிறைய பிள்ளைகள், ஆனா தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் விட தன்னுடைய பேரப்புள்ள முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பாங்க. அப்துல் முத்தலிப் நபி அவங்களோட அப்பா, பாப்பட வாப்பா. எந்த அளவுக்கு நேசிப்பாங்கண்டா, சில நேரத்துல காபத்துல்லாவுக்கு முன்னால அப்துல் முத்தலிபுக்கு என்ற ஒரு விசேஷமான விருப்பு இருக்கும், ஒரு காப்பன். அதுல அவர் உட்காருவார். அவருடைய மகன்மார்கள் யாரும் உட்கார மாட்டாங்க. அப்துல் முத்தலிபுடைய மகன்மார்கள் யாரும் உட்கார மாட்டாங்க. வாப்பட விருப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்புள்ள போவாங்க, அப்துல் முத்தலிப் அவரை தூக்கி அந்த விருப்புல உட்கார வைப்பாங்க. அடிக்கடி இந்த நபி அவர்களை பார்த்துட்டு யாராவது போய் நபி அவங்களை எழுப்பி தூரமாக்க பார்த்தா அப்துல் முத்தலிப் சொல்லுவாரு, தஉ இப்னி ஹாதா ஃபவல்லாஹி இன்ன லஹு ஷஅனன் லஷஅனன். என்னுடைய இந்த மகனை ஒத்தரும் ஒன்றும் செய்கிறாதீங்க, அவரை விட்டுடுங்க, இவருக்கு நிச்சயமாக வித்தியாசமான ஒரு எதிர்காலம் இருக்கிறது. அப்துல் முத்தலிப் இந்த நபி அவங்களுடைய அந்த சில வித்தியாசங்களை பார்த்துட்டு இவருக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான எதிர்காலம் இருக்கிறத உணர்ந்து கொண்டார். சில கிதாபுகள் எழுதி இருக்கிறாங்க, சாப்பிடுறதுக்காக எல்லாரும் உட்காருவாங்க. நபி அவர்களும் அந்த பிள்ளைகளோட பிள்ளைகளாக அந்த இடத்துல சாப்பிட்டா எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிட்டு சந்தோஷமாக எழுப்புவாங்க. அந்த இடத்துல நபி அவர்கள் இல்லாம சாப்பிட்டா பசியோட தான் அவங்க எழுப்புவாங்களா, அது அவங்களுக்கே தெரியும். தூங்கிட்டு எழும்புற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்புவாங்க, தலையில எண்ணெய் பூசப்பட்டிருக்கும், கண் சுருமா போடப்பட்டது போல இருக்கும். சின்ன பிள்ளை. அல்லாஹு தஆலா இந்த வித்தியாசங்களை அந்த நேரத்திலேயே காட்டினான். ஆனாலும் 2 வருஷம்தான் அப்பா அப்துல் முத்தலிப் இடத்துல இருந்தாங்க. அப்துல் முத்தலிப் வஃபாத் ஆகிட்டார். அவருடைய மார்க்கம் சிலை வணக்கம், அந்த அமைப்போட வஃபாத் ஆகிட்டார். அவர் வஃபாத்தானதுடைய அப்துல் முத்தலிபுடைய மகன்மார்கள்ல ஒரு ஆள் தான் அபூ தாலிப். அபூ தாலிப் ஒரு முக்கியமான மூத்த மகன். அபூ தாலிபுடைய பராமரிப்புக்கு நபி அவங்க போறாங்க. நபி அவர்களுடைய பெரியப்பா அபூ தாலிபுடைய பராமரிப்புக்கு போறாங்க. அபூ தாலிபுக்கும் பல பிள்ளைகள். ஆனா எல்லா பிள்ளைகளையும் விட நபி அவர்களை நேசிக்கிறார். உண்மைதானே? அழகு,
பரக்கத், நல்ல குணம், யாருக்கும் இடைஞ்சல் இல்ல, பணிவு, இரக்கம். யார் நேசிக்காம இருப்பா? தன் சொந்த பிள்ளைகளுக்கு பொறாம வர அளவுக்கு நபி அவர்களை நேசிப்பார் அபூ தாலிப். கடுமையாக நேசித்தாங்க, மகனாக எடுத்துக்கொண்டாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் 8வது வயதிலிருந்து தன்னுடைய 50வது 51வது வயது வரைக்கும் 40 சொச்சம் வருடங்கள் அபூ தாலிபுடைய பராமரிப்புல தான் இருந்தாங்க. அபூ தாலிப் எந்த அளவுக்கு நபி அவர்களை நேசித்தார் என்றா, தன்னுடைய பிள்ளைகளை விட ஒரு படி மேலாக நேசிக்கிறார். தாரீഖ்ல எழுதப்பட்டிருக்கிறது, இப்னு அசாக்கிர் ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்திருக்கிறாங்க. ஜல்ஹமா இப்னு உர்ஃபா என்கிற மனிதர் சொல்றாரு, நான் ஒரு தடவை மக்காவுக்கு போனேன், ஒரு வேலையாக மக்காவுக்கு போனேன். கடுமையான பஞ்சம். நபி அவங்களுக்கு வயது 8-9 வயது, சின்ன வயது, யாருக்கும் தெரியாது இவர் யாரு, நபி தெரியாது. மக்காவுக்கு போனேன். அந்த நேரம் குறைஷியர்கள் எல்லாம் அடிச்ச பஞ்சம், வறுமை. அபூ தாலிப் தான் தலைவர். அப்துல் முத்தலிபுக்கு பிறகு அபூ தாலிப் இடத்துல போய் சொன்னாங்க, எங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் வறுமை வாய்ப்பட்டுட்டாங்க, நிலமெல்லாம் காஞ்சி வறண்டு போயிட்டுது, எங்களுக்கு காபாவுல போயிட்டு அல்லாஹ்விடத்துல மழை தேடுங்க என்று சொன்னாங்க. அபூ தாலிப் உடனடியாக வீட்டுல இருந்து தன் கையில ஒரு அழகான வெள்ள பிள்ளையோட வெளியில வாரத நான் பார்த்தேன். ஜல்ஹமா சொல்றாரு, ஒரு அழகான வெள்ள முகத்துடைய ஒரு குழந்தை. ஆனா அந்த பிள்ளைய பார்த்தேன், கன்னஹு ஷம்சு துஜன்னா, சூரியனை போல முகம் பிரகாசிக்கிற ஒரு பிள்ளை. வாராங்க, வந்து அந்த பிள்ளைய அவர் காபத்துல்லாவுடைய சுவர்ல புள்ளடம் முதுக வச்சு கையேந்தி அல்லாஹ்விடத்துல கையேந்துகிறார். அந்த நேரம் முஷ்ரிக் தான், சிலையும் வணங்குறது, இஸ்லாம் தெரியாது. வானத்துல ஒரு துளி மேகம் இல்ல, கடுமையான வெயில். பிள்ளைய காபாவுல ஒட்டி வச்சு துவா கேட்கிறாரு, ஏதோ கேட்கிறாரு. திடீரென்று இங்கும் அங்குமாக இருந்த மேகங்கள் எல்லாம் ஒன்று சேர ஆரம்பிச்சது. வந்தது பெரிய மழையோடு வந்தது. எங்களுக்கு பெரிய ஒரு செழிப்பாக அது மாறிச்சு. இந்த நிகழ்வை கண்ணால பார்த்துட்டு ஒரு கவிதை படித்தார்கள். அபியபு யுஸ்தஸ்கல் கமாமு பிவஜ்ஹிஹி திமாருல் யதாமா இஸ்மத்துல் லில் அராமிலி. எவ்வளவு ஒரு அழகான மனிதர்ண்டா, இவருடைய முகத்தை வச்சு அல்லாஹ்விடத்துல மழை தேடினா மழை வந்துடும். சின்ன பிள்ளையா இருக்கிற நேரம், அவ்வளவு பரக்கத்தான மனிதன். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயது 12 ஆகுது. அல்லாஹு தஆலா இந்த நபியை வச்சு பல அற்புதங்களை காண்பிக்கிறான் குறைஷியர்களுக்கு. ஏன் காண்பிக்கிறான் என்றா, இப்படிப்பட்ட ஒரு மனிதர் சும்மா ஆள் இல்ல. 40வது வயதுல நபி என்று சொல்ல நேரம் இதெல்லாம் பார்த்துட்டு மறுத்துடாதீங்க என்று சொல்றதுக்கு. நபி அவனுக்கு வயது 12. அபூ தாலிப் பிசினஸுக்காக மக்காவில இருந்து ஷாமுக்கு போவார். திமிஷ், சிரியா, இந்த ஏரியாக்களுக்கு போவார். அப்படியான நேரத்துல இவர் ஷாமுக்காக, ஷாம் என்கிறது பலஸ்தீன், திமிஷ், சிரியா, இந்த ஏரியாவுல வியாபாரத்துக்கு போறதுக்காக தன்னுடைய மகன் என்றால் சகோதரன் மகன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும், அவங்களுக்கு வயது 12, அபூ தாலிப் எடுத்துக்கொண்டு போறார். போற நேரத்துல புஸ்ரா என்கிற ஒரு ஊர் வருகிறது. அந்த நேரத்துல ஷாமுக்கு கிட்ட போற நேரம் அந்த இடத்துல ஒரு கிறிஸ்தவ பாதிரி ஒரு ஆள் இருந்தால், அவருடைய பெயர் பஹீரா என்றும் சொல்லப்படும் அல்லது புஹைரா என்றும் சொல்லப்படும். வளமையாக இவர் தன்னுடைய வணக்கஸ்தலத்துல உட்கார்ந்து கொண்டு தியானத்தில் இருந்து கொண்டிருப்பார். அரபியர்களுடைய வியாபார குழு அந்த ரோட்ல போகும், திரும்பி பார்க்க மாட்டார். அபூ தாலிப் நபி அவர்களை கூட்டிட்டு போன அந்த பயணம், பஹீரா என்கிற இந்த மனிதர் இவர்களுடைய இந்த வியாபார குழுவை வித்தியாசமாக பார்க்கிறார். கிட்ட வாரார். இந்த வியாபார குழு எல்லாரையும் சுத்தி பார்க்கிறார். பார்த்துட்டு நபி அவங்களுடைய கையை பிடிச்சிட்டார். கிறிஸ்தவ பாதிரி. எல்லாருக்கும் ஆச்சரியம். வளமையா எத்தனையோ வருஷம் போறோம், இறங்கி வராத மனிதர் இந்த வருஷம் வந்தாரே,
ஃபஅஹத பியதி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கையை பிடிச்சிட்டு சொன்னார், ஹாதா சய்யிதுல் ஆலமீன், ஹாதா ரசூலு ரப்பில் ஆலமீன். இது உலகத்தாருடைய தலைவர், உலக மக்களுடைய தலைவர், இது அல்லாஹுடைய ஒரு ரசூலாக இவர் வரப்போகிறார், அல்லாஹ் இவரை ரஹ்மத்தாக ஆக்கி வைக்க போகிறார் என்று சொன்னதுடைய அபூ தாலிப் அல்லது குறைஷியர்கள்ல இருந்த முக்கியமான நபர்கள் போயிட்டு இவரிடத்துல கேட்கிறாங்க, இந்த ராஹிப், இந்த கிறிஸ்தவ பிரீச், இந்த ஃபாதர் இடத்துல கேட்கிறாங்க, உங்களுக்கு எப்படி தெரியுமே நீங்க திடீரென்று சொல்றீங்க? அவர் சொன்னாரு, இல்ல நீங்க அந்த தூரத்துல இருந்து வரக்கூடிய அந்த பாதையில நான் இவர் வாரத்தை பார்க்கிற நேரத்துல, இவர் வரக்கூடிய நேரத்துல மரங்களும் மலைகளும் சாஞ்சி இவருக்கு சுஜூது செய்யறது என்னுடைய கண்ணுக்கு விளங்கி சென்றார். கிறிஸ்தவம் தானே அந்த நேரத்துல மார்க்கமாக இருந்துச்சு. இவர் அல்லாஹ்வ ஷிர்க் வைக்காம அந்த கிறிஸ்தவ அந்த தூய்மையான தௌஹீத்ல இருந்து கொண்டிருந்த ஒரு பாதிரியாக இருந்திருக்கலாம். அவர் சொன்னார், நான் பார்த்துக் கொண்டிருந்தேன், இவருக்கு மரங்கள் சுஜூது செய்வர், இவர் வாக்கு நேரத்தில் இவரை நோக்கி சுஜூது செய்யறது அல்லாஹ் இந்த கண்ணுக்கு காட்டினார் என்று சொல்றார். மரங்கள் சுஜூது செய்வதாக இருந்தா ஒரு நபிக்குத்தான் அது சுஜூது செய்யும் என்று சொல்லிட்டு பிள்ளைய திருப்பி பார்க்கிறாரு. வலது பக்கத்துல சந்துல, வலது பக்க தோல்ல புறா முட்டையுடைய அளவை விட கொஞ்சம் சிறிய அளவுல தடிப்பமான ஒரு சதை துண்டு அல்லாஹ் இன்ஜீல்ல நபி அவர்களுடைய அடையாளமாக சொன்னது. யாருக்கும் அதை உருவாக்க இயலாது. உடம்புல ஒரு சதை துண்டு. விரட்டி பார்த்தாரு, சதை இருக்குது. சொன்னார், இதுதான் இவரது அடையாளம், நபி அங்க இருக்குது, இது எங்களோட தௌராத்துல சொல்லப்பட்டிருக்கு, இன்ஜீல்ல சொல்லப்பட்டிருக்குது என்று சொல்லி சொன்னாரு. மட்டுமில்ல, வந்த முழு கூட்டத்தாருக்கும் சாப்பாடு போட்டாரு. சாப்பாடு போட்டுட்டு பஹீரா சொன்னாரு, அவருடைய பேர் பஹீரான்னு சொல்லப்படும், அவருடைய பேர் ஜர்ஜீஸ் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு சாப்பாடு போட்டார் இவர் எல்லாருக்கும். போட்டுட்டு அபூ தாலிப் சொன்னாரு, இந்த பிள்ளைய நீங்க ஷாமுக்கு கொண்டு போகாதீங்க, ஏனென்றா அங்க ரோமர்கள் இருக்கிறாங்க, யூதர்களும் இருக்கிறாங்க. இவர் குறைஷி பரம்பரையில தான் இவர் நபி என்கிறத அடையாளம் காணுவாங்க. இவரோட முகத்தை வச்சு முகத்தை பார்த்தாலே விளங்கிடும் அவங்களுக்கு. இவர் உங்களோட பரம்பரை அரபு பரம்பரைன்னு தெரிஞ்சா இவரை கொலை செய்ய வாய்ப்பு இருக்குது. அதனால இவரை மக்காவுக்கு ரிட்டர்ன் கொண்டு போங்கன்னு சொல்லி அந்த ராஹிப் சொல்றாரு. உடனடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு திருப்பி அனுப்பப்படுறாங்க. அன்பான சகோதரர்களே, இத போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில திருமணத்துக்கு முன்னால, நுபுவத்துக்கு முன்னால இன்னும் சில நிகழ்வுகளும் நடக்குது. அந்த நிகழ்வுகள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு உண்மையான ஒரு நபி என்கிறத காட்டக்கூடிய நிகழ்வுகள். இதெல்லாம் வச்சுத்தான் குறைஷியர்களுக்கு தெரிஞ்சிருந்தது, இவர் ஒரு வித்தியாசமான மனிதர். நபி அவங்களை விட 15 வயது மூத்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, நபி அவங்க பிறக்கிற நேரத்துல ஹதீஜாவுக்கு வயது 15, பெரியாள். திருமணம் முடிச்சிருந்தா நபி அவங்களுக்கு 25வது வயதாகிற நேரத்துல ஹதீஜா ஒரு வியாபாரத்துக்கு அனுப்பி வைக்கிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. ஒரு நல்ல ஒரு மனிதர், குறைஷ் தெரிஞ்சவர். வியாபாரத்துல போய் நபி அவர்கள் ஷாமுக்கு போயிட்டு பிசினஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் வராங்க. பெரிய லாபம் கொஞ்ச நாள். அவருக்கே ஆச்சரியம். தன்னுடைய அடிமை மைசராரத்துல கேட்கிறாங்க, இவ்வளவு கொஞ்ச நாள்ல இவ்வளவு பெரிய லாபம் யாருமே கொண்டு வரலையே, அதிக ஒரு வசதியான பெண். அந்த சொன்னாரே, நீங்க அனுப்பினீங்களே முஹம்மதுங்கிற வாலிபர், அவர் வியாபாரம் செய்கிற முறையே வேற. திறமை, அன்பு, இரக்கம். அவரை பார்த்துட்டு மக்கள் வந்து இந்த வியாபார பொருட்களை வாங்கிட்டாங்க. அது பெரிய அதுடைய பரக்கத். ஹதீஜாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஏற்கனவே தெரியும். இவர்ல ஏதோ ஒரு எதிர்காலம் இருக்குதுன்னு தெரியும். அந்த பெண் ஏற்கனவே 2 திருமணம் செய்த கணவனை இழந்த பெண். வயது 40. குறைஷியர்கள் எல்லாரும், முக்கியமான தலைவர்கள் எல்லாம் இந்த பெண்ணை திருமணம் பேசி பேசி வாராங்க. அவன் தட்டி தட்டி போற, எனக்கு தேவையில்ல திருமணம். 40 வயது. ஆனா இந்த பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செஞ்சா எதற்காக? அழகுக்கு மட்டுமல்ல, அழகும் தான். ஆனா அவருக்கு உள்ளத்துல தெரியும், இவ்வளவு அற்புதங்கள் எல்லாம் இவர்ல இருக்குது, இவருக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது என்கிற அவ ஒரு கிறிஸ்தவ குடும்ப பின்னணி அந்த பெண்ணுக்கு இருந்துச்சு. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அந்த பெண்ணுடைய சாட்சா வரகத் இப்னு நௌஃபல் ஒரு கிறிஸ்தவ பாதிரி.
உடனடியாக இந்த பெண் தூது அனுப்புறா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்துக்கு. அந்த திருமணம் நடந்த செய்தி வித்தியாசமானது. அந்த பெரிய ஒரு நபி அவர்களை பத்தி தெரிஞ்சுதான் அந்த பெண்மணி திருமணத்துக்கு போனான். அன்பான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையுடைய ஒவ்வொரு கட்டங்கள், ஒவ்வொரு பாடங்கள் வித்தியாசமானது. அல்லாஹு தாலா இந்த நபியுடைய வாழ்க்கையை விளங்கி அந்த வாழ்க்கையை பின்பற்றி அந்த வாழ்க்கை அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள எங்கள் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்ல எங்களை பாவங்களை மன்னிப்பாயாக, உள்ளங்களை கஷ்டப்படுத்துவாயாக, எங்கள் உள்ளங்களை பிரகாசிக்க செய்வாயாக. அந்த நபியுடைய அன்பை எங்கள் உள்ளத்தை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், அந்த நபியுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு விஷயங்களிலும் எடுத்து பின்பற்றி வாழ்ந்த தௌஃபீக எங்களுக்கு நசீபாக்குவாயாக. அடுத்து வாக்களை கபூல் செய்வாயாக. வஸல்லல்லாஹு தஆலா அலா நபியினா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.